இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் வழங்கும் வாரம் ஒரு வசனம் என்ற தலைப்பில் இந்த 322ஆம் நிகழ்ச்சியிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எவ்வளவா அன்பு கூறுகிறாரோ அவ்வளவாய் நாம் மற்றவர்களிடத்திலும் அன்பு கூர்ந்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த 6 வசனம் எபேசியர் 5:2. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Walk in love as Christ loved us. Ephesians chapter 5 verse 2. Thank you. கைவிடாத தேவன், விலகாத தேவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கண்மணியை போல பாதுகாத்து வருகிற தேவன் இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனிமேல் நடத்துவார். நம்மை விட்டு பிரியாத தேவன், நம்மை விலகாத தேவன், கைப்பிடித்து வழி நடத்துகிற தேவன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இம்மட்டும் தாயை போல சுமந்து தந்தையை போல நம்மை சுமந்து வந்த தேவன். அவர் மட்டும் இல்லாதிருந்தால் நம்ம எப்பொழுதோ நிர்மூலமாக இருப்போம். நன்றியோடு துதிப்போம். இதயத்தின் ஆழத்திலிருந்து பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மட்டும் கைவிடாமல் நடத்தி வந்த தேவன், ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்மணியை போல் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவன். 2026ஆம் ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம் பிள்ளைகளை வேலியடைத்து நம்முடைய வருமானங்கள் எல்லாவற்றையும், கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மீதியான துணிக்கைகளை எடுக்கும்படியாக கிருபை செய்வார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 322வது வாரத்திலும் கூட எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டோட கிருபையினாலே தியானிக்க இருக்கிறோம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மனிதரின் அன்பை பார்க்கிலும் ஆண்டவரின் அன்பு வித்தியாசமானது. மனிதர்கள் நம்மிடத்துல யாராவது அன்பு செலுத்தினா நாமும் அன்பு செலுத்துவோம். அன்பு செலுத்தலைன்னு சொன்னால் நாமும் அவர்களிடத்துல அன்பு செலுத்த மாட்டோம். அவர்களை பகைவர்களாகவே நினைத்துக் கொள்வோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படியே கிடையாது. கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல என்று சொன்னால், நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நம்மேல் அன்பு கூர்ந்தார். ரோமர் 5:8 இதுதான் சொல்லியிருக்கிறான். பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறுத்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த சமந்த அன்பை விளங்க பண்ணினார். நல்லவர்களுக்காக கூட யாரும் சாக மாட்டாங்க. நல்லவர்களாக இருந்தால் சரி, அவங்க நேரம் அவங்க இறந்துட்டாங்க, என்ன பாவம் செய்தாங்களோ அல்லது என்ன காரியமோ தெரில அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் ஆண்டவர் நமக்காக மறித்தார், உடைய பாவங்களுக்காக மறித்து நமக்கு நடிச்சு போய் சம்பாதித்து தந்தார் என்று சொல்லி வேதனையை நாம் பார்க்குறோம். இந்த 2 காலங்களிலேயே அதிகமாக நம்ம ஆண்டவருடைய அன்பை நாம் உணர வேண்டும். அதற்கான காலம்தான் இது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவர் பாவிகளோடு போஜனம் பண்ணிய ஒரு அன்பு உடையவராக இருந்தார். லேவி என்பவன் ஆயத்தரையில் உட்கார்ந்து அவன் வரி பிடித்து கொண்டு இருந்தான். அவனுக்கு எல்லாரும் வெறுப்பாங்க. ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட நிர்ணயம் கிடையாது வரிக்கு. அவனுக்கு என்ன இஷ்டமோ அதுதான் வரியாக அவன் வசூலித்திருக்கிறான். அவன் லேவித்துறையில் இருந்தனால் எல்லாரும் அவனை பாவி, மோசமானவன், சரியான கடங்காரன்னு சொல்லி அவனை அதிகமாக நினைச்சிருப்பாங்க, வெறுத்திருப்பாங்க.
அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பின் சென்று வான்னு சொல்லி. அவருக்கு பின் சென்ற உடனே நேரே அவங்க கூட அவன் வீட்டுக்கு போறாங்க. போன சமயத்துல அநேகர் சொல்றாங்க, இந்த பாவிகள் வீட்டுக்கு நினைச்சிருக்காரு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு, அவரை கேலி பண்றாங்க. இவர் பாவிகளோட இருக்கும்போது மற்றவங்களுக்கு எப்படி அவர் உதவி செய்வாரு, இவர் பாவமில்லாதவராக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நாமும் கூட அப்படிதான், யாராவது மோசமான நிலத்துல உள்ளவங்களா இருந்தா நாம அவங்ககிட்ட பேச மாட்டோம். அவங்ககிட்ட நம்ம பேசினா பழகினா யாரும் நம்மையும் கெட்டவங்கன்னு நினைச்சிருவாங்கன்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. ஆண்டவருடைய அன்பு முற்றிலும் வித்தியாசமானது. பாருங்க, அது மட்டும் இல்லாம கொலை செய்ய தேடிய பரிசேர் சதியேற்க அவர் என்ன செய்தாரு, அன்பு செலுத்தினாரு, அவங்களுக்கு உபதேசித்தாரு. நாம நினைப்போம் நமக்கு பிரியமில்லாதவங்க அல்லது யாரோ அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அவங்ககிட்ட போய் பேச கூட மாட்டோம். ஆனா அவங்க வந்து அந்த பரிசேர் சதிசேர் வந்து கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டு. ஏன்னா இவர் வந்து மனுஷகுமாரெலாம் வந்தாரு, பிதா என்பேன்னு சொன்னனால வானத்திலிருந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, உங்களுக்கு வானத்தினுடைய தன்மைகளை உங்களுக்கு என்ன செய்ய முடியும், நிதானிக்க தெரியும். வெப்பம் மந்தாரமா இல்லை மழை வரப்போகுதுன்னு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க வேணும்னு என்ன செய்யறீங்க, என்ன நீங்க சோதிக்கிறீர்கள். யோனா தீர்க்கதரிசி அந்த அந்த காரியத்தை தவிர வேற வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அகன்று போனார்னு போட்டு சரியான பதில் அவர் சொன்னார். அருமையானவர்களே, அப்படினாலே நாமும் கூட ஆண்டோட பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்படி சொல்றோம். ஆனா எல்லாரையும் நம்ம நேசிக்கிறோமா? நம்மை வஞ்சிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், பாவியானவர்கள் சொல்லி மற்றவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாரையும் அவர்களை நமக்கு ஆண்டவர்களாக வழி நடத்துறோமான்னு சொல்லி யோசிக்கணும். அது ஒரு முக்கியமான காரியம். அருமையானவர்களே, அப்படினாலே ஆண்டவரின் அன்பு வித்தியாசமானது என்பதை அதிகமாக இந்த 2 காலங்களில் உணர்ந்தவர்களாக நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. பாருங்க, கொலை செய்ய அநேக நேரங்களில் அவரை கொலை செய்ய தேடினாங்களாம். பரிசேயர் வந்து தங்களை கொலை செய்யன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச சமயத்துல அநேகர் சொல்றாங்க, நம்மளை கொலை செய்ய போறாங்க அப்படின்னு. அந்த சமயத்துல கூட அவர் என்ன செய்யறாரு, பயப்படலை. அவங்கள வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது. அவங்க கொலை செய்யணும்னு சொல்லி நினைச்சோடனே அவங்க என்ன கொலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அகன்று போனான்னு பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆகையினால ஆண்டவருடைய அன்பிலே நாமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றியுள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பாரபட்சம் மின்றி அவர்களை அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தத்தக்கதாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். சத்திய வேதம்